டோன்ட் ஸ்டே ஹியர் ஆஃப்டர் 11 PM. என்னடா பட்ஜெட் ரூமில் த்ரில்லர் எஃபெக்ட்லாம் கொடுக்குறீங்க? ஃபோன். ஹலோ சார், இன்றைக்கி தான் ரூம் ஷிஃப்ட் ஆகிருக்கேன். திங்ஸ்லாம் பழைய ரூமில் இருக்குது. ஒரு 2-3 days ஆகும்னு நினைக்கிறேன். அதான் சார், ஒரு 2-3 days முடிச்சிடலாம். தாய் வலி மாதிரி சாவடிக்கிறான். சொல்கிறா. இப்போ தாண்டா வந்தேன். நான் எப்படி 2-3 நாள் ஆயிரம் போல் எல்லாம் செட் பண்ணுறதுக்கு. இந்த மேனேஜர் வேறு சாவடிக்கிறான்டா. ரூம் மாற்றுறீங்கன்னு சொல்கிறேன், சும்மா அதை முச்சேன் இதை முச்சேன். ஆ சரிடா, பாய். என்னவா இருக்கும்? எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. லைட்டும் கரெக்டாக தான் இருக்கு. யாரு? யாரா அது என்னோட ரூம்ல ஃபேன் ஆன் பண்றது? யாரு? என்னோட ரூமுக்கு வந்துட்டு என்னைய யாருன்னு கேக்குறியா? சேர்ல உட்காராத, அந்த பாய் எடுத்து போட்டு அதுல உட்காரு. இங்க பாரு, நான் மினிமம் வேஜ் கோஸ்ட். நைட் 11 to 6 வரைக்கும் நான் இருப்பேன். அது வரைக்கும் நான் சொல்றத மட்டும்தான் நீ செய்யணும். என் கண்டிஷன்ஸை மீறினா நாளைக்கு மார்னிங் நீ செத்து கிடப்ப. லைட் ஸ்விட்சை ஆஃப் பண்ணக்கூடாது, விண்டோஸை ஓப்பன் பண்ணக்கூடாது, மிரரை யூஸ் பண்ணக்கூடாது, சன்ரைஸ்க்கு முன்னாடி வெளியில் போகக்கூடாது. அப்போ எப்படி என்கிட்ட பேசுகிற? நான் இங்கே இல்லை. இல்லை, புரியல. நீ உயிரோடு இருக்கியா இல்லையா? ஆனால் நான் இங்கே தான் இருக்கேன். நான் சாகலை, மிரர் ட்ராப்பில் மாட்டிகிட்டு இருக்கேன். அதனால நீயும் இந்த மிரரை பார்க்காத. பார்த்தா நீயும் ட்ராப் ஆக்கிடுவ. எனக்கு சன்ரைஸ்க்கு முன்னாடி ஒரு ஆசை இருக்குது. ரொம்ப நாளாக மனசு விட்டு பேச யாரும் இல்லை. என்னை ரியலாக நினச்சி என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசு ப்ளீஸ். சரி, உனக்கு பிடிச்ச பாட்டு? எனக்கு இளையராஜா சாங்ஸ்னால் ரொம்ப இஷ்டம். பக்கத்து வீட்டில் கேட்கும்போது கேட்டு பழகிடுச்சு. அப்போ உனக்கு பிடிச்ச ஃபுட்டு? என்ன கொடுத்தாலும் சாப்பிட ஆசை தான். ஆனால் நான் சாப்பிட்டு பல வருஷம் ஆச்சு. சரி, உன்னோட ஆசை, உன்னோட பயம்? எனக்கு சூரிய வெளிச்சத்தை பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் அதே சூரிய வெளிச்சத்தை பார்த்தா அழிஞ்சிடுவேணும்னு பயம். ஆனால் இன்னைக்கு எனக்கு இருக்க பெரிய பயம் என்ன தெரியுமா? எப்படியும் நாளைக்கு நீ என்னை மறந்துடுவ. நினைவிருக்கட்டும், மிரரை பார்க்காத.